தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். சொத்தை பல்லை இயற்கை வழியில் போக்குவது எப்படி? சொத்தை பற்களை இயற்கை வழியிலேயே போக்க முடியும். அதற்கு ஒரு சில செயல்களை மனதில் மேற்கொண்டு பின்பற்ற வேண்டும். இங்கு சொத்தை பற்களை இயற்கை வழியில் எப்படி போக்குவது என்று பார்க்கலாம். வாயில் உள்ள பாக்டீரியாக்களின் பெருக்கத்தால் பற்களின் எனாமல் அரிக்கப்பட்டு ஏற்படும் நிலைதான் சொத்தைப்பல். இந்த நிலையின் போது பற்களின் உள்ள அடுக்கான டென்டின் பாதிக்கப்படும் மற்றும் பற்களின் நிலையும் பாதிக்கப்படும். நிறைய பேர் சொத்தை பற்களை போக்க பல் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை மேற்கொள்வார்கள். ஆனால் சொத்தை பற்களை இயற்கை வழியிலேயே போக்க முடியும். அதற்கு ஒரு சில செயல்களை மனதில் கொண்டு பின்பற்ற வேண்டும். இங்கு சொத்தை பற்களை இயற்கை வழியில் எப்படி போக்குவது என்று பார்க்கலாம். அதன்படி நடந்தால் நிச்சயம் சொத்தை பற்கள் விரைவில் போய்விடும். tamiltv.com. சொத்தை பற்கள் வர காரணங்கள். சொத்தை பற்கள் உணவுகளால் தான் ஏற்படும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதிலும் கனிம சத்துக்களின் குறைபாடு, கரையக்கூடிய கொழுப்பு விட்டமின்களின் குறைபாடு, அளவுக்கு அதிகமான சர்க்கரை உணவுகளை உண்பது மற்றும் பைட்டிக் அமிலம் நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பதாலும் தான் சொத்தை பற்கள் ஏற்படும். சர்க்கரை உணவுகளை தவிர்க்கவும். சொத்தை பற்கள் இருந்தால் சர்க்கரை நிறைந்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் சர்க்கரை வாயில் உள்ள பாக்டீரியாக்களுக்கு ஊட்டமளித்து எச்சிலின் ஆரோக்கியத்தை தடுத்து எச்சிலை அமிலமாக்கி பற்களை மென்மேலும் சொத்தையாகும். ஆகவே சர்க்கரை உணவுகளுக்கு குட் பை சொல்லிவிடுங்கள். ஊட்டச்சத்துள்ள உணவு வகைகள். சொத்தை பற்களை எதிர்த்து போராட கரையக்கூடிய விட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும். அதற்கு பச்சை இலை காய்கறிகள், அவகோடா, தேங்காய் எண்ணெய், நட்ஸ் மற்றும் விதைகள் போன்றவற்றை உணவில் சேர்த்து வந்தால் பற்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். பைட்டிக் அமில உணவுகளை அகற்றவும். பைட்டிக் அமிலம் தானியங்கள், வேர்க்கடலை, மைதா, சோளம், கோதுமை, பருப்பு வகைகள் போன்றவற்றில் ஏராளமாக உள்ளது. இந்த உணவுகளை சொத்தைப்பல் இருக்கும் ஒருவர் சாப்பிட்டால் அது மேலும் சொத்தை பற்களை மோசமாக்கும். ஆயில் புல்லிங். தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வாயில் ஊற்றி 20 நிமிடம் கொப்பளித்து துப்பிய பின் பிரஷ் செய்ய வேண்டும். இச்செயலை தினமும் செய்து வந்தால் சொத்தை பற்கள், ஈறு நோய்கள் போன்றவை தடுக்கப்படுவதோடு தலைவலி குறையும். நேச்சுரல் டூத் பிரஷ். நேச்சுரல் டூத் பேஸ்ட். கடைகளில் விலை குறைவில் விற்கப்படும் டூத் பேஸ்ட்களில் புளூரைடு அதிகம் உள்ளது. இந்த புளூரைடு பற்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும். புளூரைடு இல்லாத டூத் பேஸ்ட் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் புளூரைடு இல்லாத டூத் பேஸ்டை வீட்டிலேயே தயாரிக்கலாம். பேஸ்ட் தயாரிக்கும் முறை. உணவு தர டைட்டோமேசியஸ் களிமண் 3 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், குளோரோஃபில் நீர்மம் 1/4 டீஸ்பூன், புதினா சாறு 1/4 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1/2 டீஸ்பூன், தண்ணீர் 1 டேபிள் ஸ்பூன். மேலே கூறிய அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நன்கு கலந்தால் டூத் பேஸ்ட் தயார். இதனை கொண்டு தினமும் பற்களை துலக்கினால் சொத்தை பற்கள் போய்விடும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.